குழந்தை பிறந்து 2 நாட்களும் ஆகவில்லை. அந்த குழந்தையை பார்த்த பெற்றோர் பயந்து மருத்துவமனையிலிருந்து ஓடிவிட்டார்கள். இன்று உலகம் முழுவதும் முகவிகாரத்துடன் பிறந்த குழந்தைகளுக்கு சூப்பர் ஹீரோவாக இருப்பவர் ஜானோ லான்காஸ்டர். அவர் ட்ரீச்சர் காலின்ஸ் சிண்ட்ரோம் என்ற அரிய நோயுடன் பிறந்தார். சாதாரண குழந்தைகளைப் போல இல்லாத முக அமைப்பு, சிறிய கண்கள், முழுமையாக வளராத காதுகள், மாறுபட்ட குரல். இந்த வித்தியாசமான குழந்தையை வேண்டாம் என்று சொல்லி பெற்றோர் அவரை மருத்துவமனையில் விட்டு சென்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட பெண் அவரை தத்தெடுத்தார். பள்ளிக்கு சென்றபோது மற்ற குழந்தைகள் சிரித்தனர், கேலி செய்தனர், அவரை தவிர்த்தனர். ஒரு நண்பரும் இல்லாத வாழ்க்கை. தன் முகத்தை பார்க்கவே மனமில்லாமல் வீட்டிலிருந்த கண்ணாடிகளை மறைத்து வைத்தார். பார்பர் கடைக்கு போகாமல் தானே முடி வெட்டி கொண்டிருந்த நாட்களும் இருந்தது. 25 வயதில் தனது இயல்பான பெற்றோரை தேடினார். ஆனால் வந்த பதில் மிகவும் கொடூரம். உன் முகத்தையோ உன்னையோ பார்க்க எங்களுக்கு விருப்பமில்லை, மீண்டும் தொடர்பு கொள்ளாதே. அது அவரது வாழ்க்கையின் மிக வேதனையான தருணம். ஆனால் அவர் உடைந்து போகவில்லை. என்னை நிராகரித்தவர்களுக்காக அழுவதற்கு பதிலாக என்னை நேசிப்பவர்களுக்காக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தார். இன்று அவர் லவ் மீ லவ் மை ஃபேஸ் அமைப்பின் நிறுவனர். உலகம் முழுவதும் முக விகாரத்துடன் வாழும் குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கை. அவரின் நாட் ஆல் ஹீரோஸ் வேர் கேப்ஸ் புத்தகம் ஒரு பெஸ்ட் செல்லர். தான் அனுபவித்த வலியை மற்ற எந்த குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்பதே அவரது ஆசை. இன்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வதற்கான தூண்டுதல் அளிப்பவர். முகம் அல்லது அழகல்ல, நம்மை நிர்ணயிப்பது நம்முடைய மனசுதான்.